ஏமா இது என்ன ஜெயில் நினைச்சியா இல்ல உன் மாமியாரோட நினைச்சியாமா? அழுதுகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் வந்ததுல இருந்தே. என்ன சாப்பிடலாமா? பசிக்கலையா? பெரிய கோடீஸ்வரன் பொண்ணு பாலும் பழம் சாப்பிட்டவளுக்கு இந்த சோறு இறங்கலையாக்க. ஏமா புருஷன் முன்னாடி சேர்ந்து கொலை பண்ணீங்களா? பத்திரியா ஜெயில ஜோர் தான் போடுவாங்கன்னு. சாப்பிடாம செத்தைனா என் சீட்டு தான் கிளியா. அடம் பிடிச்சைனா தனி அறையில போட்டு பட்டைய கலட்டிடுவேன். டேய் ஒழுங்கா சாப்பிடறா, உன்னால நான் காடி வாங்கி சாவணும். உன் பொண்டாட்டி எழுதுற தாலியாவது நினைக்கட்டியா? அதுக்காக சாப்பிடு, இல்லைன்னா கஷ்டப்படணும். அடம் பிடிக்காதம்மா. ஜெயிலியாவது நீ உயிரோடு இருக்கிறேன்னு உன் குழந்தை நினைச்சிட்டு இருக்குது. சாப்பிடுமா. சாப்பிட்டுடுமா. எனக்கு ஒரு வாய். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி? நீ வேற சுமாரு. எங்க போடுற? நெல்லு லட்சுமி. முடிச்சிருவேன். முடிச்சுக்கலாம் அம்மாவை. அந்த பாவிங்க அழிஞ்சாலும் அழிவாங்களே தவிர கடவுள் நமக்கு கொடுத்த செல்வம் நம்ம தேவிக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலையும் அழிவே கிடையாது. இதெல்லாம் வெறும் கனவு. அந்த கனவு நினைவாக கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டிக்கிறேன். எங்க அப்பா அம்மா என்னையே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தானே எனக்கு புரியாச்சு. அவங்கள எப்பயாவது வெளியே கொண்டு பாக்குறேன், ஒரு தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கடைசியா ஒரு வழி வச்சிருக்கேன். தேவி, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த பர்னிச்சர் கம்பெனில 3 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஸ்டீல் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஃபேக்டரி கணக்கு எஸ்டேட் கணக்கு இன்னும் வரலமா. ஆக மொத்தம் இந்த மாசம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30 லட்சம் ரூபாய் வருமா? 30 லட்சமா? எல்லா கம்பெனியும் லாபம் வரது காரணமே உங்களோட கைராசி தான். முதலாளி பேராசி விட தொழிலாளி கைராசி தான் முக்கியம். உங்களோட உழைப்பு தான் லாபத்துக்கே காரணம். நீங்க மனசு வச்சா நான் லாபத்தையும் காட்டலாம், நஷ்டத்தையும் காட்டலாம். கோயிலு
என்னம்மா மேனேஜர் கூல் ட்ரிங்க் கொண்டு வா. சரிம்மா. நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க, என் கணேசன் கூப்பிடுறேன், நான் வரேன். தம்சப் இந்த தாகத்தை தீக்கும், அந்த தாகத்தை தீக்கணும்னா நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. மாசம் 30 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மேனேஜருக்கு என்ன எப்படி மாசமாக்குறதுன்னு புரியலையாக்கும். நீங்க இந்த ஆர்ஜோட ஒய்ஃப் தானே? அப்படின்னு அவ சொல்லிட்டு தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் கன்னி பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு கட்டழகம் கிடைச்சா. என் மேல இவ்வளவு ஆசை நீங்க வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனியையும் கண்ணியையும் ராத்திரியில தான் சுவைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு நீங்க அப்ப நான் வரேங்க. ஸ்வீட் கேர்ள். இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இனிமே ஆர்ஜியை கை கழுவிட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதா. அந்த மேனேஜரை நம்பி இந்த கான்ட்ராக்ட் காரனை கை விட்டுறாத. எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு அந்த ஆள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சிவா, பாப்பா சீக்கிரம் சீக்கிரமா போ. சீக்கிரம். சும்மா வா, காட்டி குடுறாத. பஸ்ல போறோமா ரயில்ல போறோமா? நீங்க கொலை பண்ணீங்களே, கூத்தாட்டீங்க, அவங்க 2 பேரும் வந்து படிக்கலாம். எனக்குத்தான் பிராந்தி அடிச்சா செத்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுவாங்க. உனக்கு எப்படி தெரியும் பிராந்தி அடிச்சியா? அப்பனா அது மனு பிராந்தி. ஏங்க என் உண்மையான கண்ணு 2, என் கண்ணாடி 2, மொத்தம் 4 கண்ணால பார்த்தங்க. அந்த பொம்பளைக்கு கால் இல்ல, அந்த ஆம்பளைக்கு அவனுக்கு கால் இல்ல. நம்பவே மாட்டேங்கிறீங்களே, நீங்களே வாங்க. ஐயோ, அப்ப அதை ஒரு கை பாத்துறேன். களவாணித்தனமா பண்றீங்க. அடிச்ச தண்ணி எல்லாம் இறங்கிருச்சு. மேல போலாம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயப்படு. நானும் வரேங்க. ஆமாங்க, வாயில மூக்கு அங்க இங்க ரத்தம் கக்கி செத்துருவீங்க. ரத்தம் கக்கி சாவரனா இல்ல ரத்தம் குடிச்சு வாழனா பாருங்க. ஐயோ, இவனை விட்டு நம்ம போல நின்றா நம்மள விட்டு இவன் போயிருவ போல் இருக்கு. தங்கு இன்னைக்கு ஊதலாமா நாளைக்கு ஊதலாமா பாக்கலாமா? வா. பொம்பளை பேய் மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்களா, முதல்ல படிக்கட்டுல இருந்தது, அப்புறம் கட்டிலுக்கு வந்தது, இப்ப காணோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அது ஆவியேதான்ப்பா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கியா? நாம இங்க இருக்க வேணாம், வேற எங்கனா போயிடலாம். எங்க போனாலும் விடாது. ஆனா என்ன ஒண்ணு செய்யாதுப்பா. நான் கொலை பண்றதுக்கு வெறும் கத்தி தானே வாங்கி கொடுத்தேன். நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன், என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக் சதக்குன்னு குத்தனேன். தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தள்ளன. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேசுறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. உங்க ஆயி இனிமே கத்தி எடுத்து கொடுத்தேன், அடியே ஐடியா கொடுத்தேன்னு பெணாத்திக்கிட்டு இருந்தீங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பின இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சவே ஜாக்கிரதை. தேவி, இந்த கேசட் இந்த வீட்டுல இருந்தா தான் யாருக்குமே சந்தேகம் வராது. நாளைக்கு பத்திரமா கோர்ட்டு கொண்டு வருமா? பத்திரம். ஆமா போலாம்.
முருகா, அப்பா அம்மா நல்லபடியா விழுதி ஆகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக நானும் கணேசனும் தீ மிதிக்க போறோம். அது வரைக்கும் நீ இந்த கேசட்டை பத்திரமா பாத்துக்க முருகா. நான் வரட்டுமா? மருவத்தூரம் சக்தி நீ